நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். எம்பெருமானே, குருவழியே ஆதி ஆதி, குருவழியே வேதம் வேதம், குருவழியே தீபம் தீபம், குரு பதமே காப்பு காப்பு காப்பு. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, அன்பே சிவம். நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்பே சிவம் நிறைய வாகனங்கள் எழுதியிருப்பாங்க, கோவில்கள் எழுதியிருப்பாங்க, வீடுகள் எழுதியிருப்பாங்க, ஒரு சில பள்ளிக்கூடங்களில் கூட அதை எழுதி வச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல இந்த வாசகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்பே சிவம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை பார்த்துருப்பீங்க. அது எப்படி அன்பு சிவமாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். 2 லோகங்கள் இருக்குது, இகலோகம் பரலோகம். 2 லோகங்கள் இருக்குது. இகலோகம் அப்படிங்கிறது இப்போ நாம் வாழக்கூடிய பூமியில் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை. பரலோகம் அப்படிங்கிறது தெய்வங்கள் வாழக்கூடிய மேலுலக வாழ்க்கை. இந்த கீழுலக வாழ்க்கை இகலோகம் சொல்கிறோம், மேலுலக வாழ்க்கையை பரலோகம் சொல்கிறோம். இதற்கும் அன்பு என்ற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது நம்ம இதை பார்க்க போகிறோம். நம்ம அப்போ இகலோகத்தை முதல்ல பார்க்கலாம். இகலோகத்தில் வாழ்வதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்குறோம். ஒரு வறுமை இருக்கு, எல்லா பக்கம் காசுக்கு கஷ்டமா இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யணும், அல்லது ஏதாவது தொழில் செய்யணும். அப்போ அதெல்லாம் செய்யும் பொழுதுதான் வருமானம் வரும். வருமானம் வந்ததுன்னா தானாகவே வறுமைங்கிறது ஒழிஞ்சிரும். அப்போ அந்த தொழில் செய்யறதுக்கும் வியாபாரம் செய்வதற்கும் நமக்கு என்ன தேவை? அறிவு தேவை. புத்தி இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த தொழிலோ ஒரு வியாபாரத்தையோ நம்ம பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல அன்பு அப்படிங்கிறது இங்க தேவையில்லை, அறிவு தேவை. கண்டிப்பா அறிவு தேவை. வறுமையை போக்குவதற்கு அறிவு தேவை. சரி, ஒரு நோய் வருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி கொரோனா அப்படிங்கிற ஒரு சாத்தான் நம்மளை ரொம்ப அலைக்கழிச்சு உலக மக்கள் எல்லாத்தையும் பீதிக்குள்ளாக்கி நிறைய பேர் மரணம் அடைஞ்சாங்க. அப்போ அந்த பிணியை போக்குறதுக்கு நமக்கு என்ன தேவை? அதுக்கும் அறிவு தான் வேணும். அதாவது அதை எப்படி போக்கலாம், அது போக்குவதற்கான வழி என்ன அப்படிங்கிறதுக்கான மருத்துவ முறை என்ன, எந்த மருத்துவ முறையில் செஞ்சால் அது வெளியேறும் அப்படிங்கிறது. இதில் நம்ம தமிழ் திருமுறைகளும் நம்முடைய சிவநெறியும் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னன்னா, இயற்கையான மருத்துவத்தை இயற்கையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நீங்கள் அந்த கொரோனாவிலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறத நம்ம சிவநெறியும் தமிழ் வேதங்களும் சொல்லி கொடுத்தது. அதனால தான் தமிழ்நாட்டில் நமக்கு மற்ற இடங்களை காட்டிலும் கொரோனாவினுடைய பாதிப்பு ரொம்ப குறைவாக இருந்தது. இதனால நமக்கு இயற்கையாகவே நாம் இறைவனுடைய கருணைக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று. இருந்தாலும் அந்த பிணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போக்குவதற்கு அறிவுங்கிறது கண்டிப்பாக தேவை. இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் பேராசன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருள் உள்ளாருக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ பொருளை தேடுவதற்கு அறிவு வேணும், அருளை தேடுவதற்கு அன்பு வேணும். இவ்வளவுதான் விஷயம். அப்போ இது அவர் மட்டும் தான் சொல்லியிருக்காருங்களா அப்படின்னு கேட்டா, திருமூல தெய்வம் திருமூல சித்தர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார். அன்பு சிவம் ரெண்டும் வேற வேறன்னு சொல்லுவாங்க அறிவில்லாதவங்க. அன்பும் சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பும் சிவமும் ஒண்ணுதாங்கிறத யாரும் அறியாம இருக்காங்க. அன்பும் சிவமாவது ஆறும் அறிந்த பின், அன்பும் சிவம் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்படின்னு திருமூல தெய்வம் தன்னுடைய பாடல்ல சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு சிவம் 2 வேற வேற இல்லை, 2 ஒண்ணுதான். அது தெரியாம நீங்க உட்காந்துருக்கீங்க. அது ஒண்ணுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் அந்த அன்பே சிவமா உட்காந்துருவீங்க அப்படிங்கிறது தான் அவர் அந்த பாடல்ல தெளிவா சொல்றாரு. வள்ளல் பெருமான் கூட அவருடைய பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, நீ ஒரு மலை, நீ ஒரு மிகப்பெரிய தெய்வம், நீ ஒரு மலை மாதிரி எங்களுக்கு இருக்க, ஆனா அன்புங்கிற பிடிக்குள்ள, சின்ன பிடிக்குள்ள நீ சிக்கிக்குவேன்னு சொல்றாரு. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே. அன்பு, அவன் அரசன், ராஜா, ஆதிசிவன் அப்பன் ராஜாவா இருக்கான். ஆனா அன்பு அப்படிங்கிற ஒரு குடில் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, உண்மையான அன்போடு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த குடில் புகும் அரசே, அந்த அன்புங்கிற குடிலுக்குள்ள அந்த அரசு புகும். அன்பெனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளை. அடுத்த லைன் எவ்வளவு அருமையா எழுதியிருக்காரு பாருங்க. அன்பெனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளை. அற்புதமான வரிகள். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, எல்லா முனிவர்களும், எல்லா ஞானிகளும், எல்லா சித்தர்களும், பெருமானுடைய அருளுக்கு பாத்திரப்பட்ட அத்தனை பேருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அன்பா இருந்தீங்கன்னா நீ சிவத்தை அடையலாம் அப்படிங்கிறது தான் அது சொல்றாங்க. அதுதான் அந்த அன்பே சிவம் அப்படிங்கிறது. பொதுவாகவே நாம ஒரு உயிர் மேல அன்பு செலுத்தும் போது என்ன ஆகும்? முதல் எடுத்தோன்னே கருணை பிறக்கும்.
அவங்க அவங்க மேலே நாம் ஒரு சின்ன ஒரு பரிதாப உணர்வை ஏற்படுத்துவோம். அந்த பரிதாபம் எங்கே போய் நிற்கும்? அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதை பார்க்கும்பொழுது கண்களில் தானாக தண்ணீர் வரும். எப்போ உங்களுக்கு இன்னொருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து உங்கள் கண்களில் கண்ணீர் வருதோ, நீங்கள் ஒரு அன்பு மயமானவராக நீங்கள் மாறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இறைவனை அடைவதற்கான வழியில் சரியாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். வள்ளல் பெருமான் சொன்னது என்னென்னா, ஜீவகாருண்யத்தை தான் அவர் முக்கியமாக அவர் வற்புறுத்தினார். ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது ஏன் அவர் வற்புறுத்துறார் அப்படின்னா, இந்த படைக்கப்பட்ட உயிர்களை நாம் கொன்று அதை நாம் புசிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் இருக்க வரைக்கும் உண்மையான அன்பு அப்படிங்கிறது நம்முடைய மனசில் ஊற்றெழாது, நம்மளோட மனசில் வளராதுன்னு அவர் முழுசாக நம்பினார். அது உண்மையும் கூட. என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவு என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பிட்ற உணவுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடலும் மாறும். நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது அந்த வாழைப்பழத்தினால் என்னென்ன நன்மைகள் உங்கள் உடலுக்கு கிடைக்கணுமோ அது கிடைச்சிடும். நீங்கள் ஒரு இறைச்சி சாப்பிட்றீங்க, ஒரு ஆட்டு இறைச்சி சாப்பிட்றீங்க, ஒரு மாட்டு இறைச்சி சாப்பிட்றீங்க, ஒரு மீன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக நம் உடம்புக்குள் வரத்தான் செய்யும். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது அடிப்படை. அந்த அடிப்படை இல்லாமல் ஆன்மீகம் இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்றாரு. ஒரு சைவ தேகமாக மாறி சைவ உணவுகளை உட்கொண்டு இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அசைவமே நீங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் சாப்பிட்டா நீங்கள் ஒரு இரக்கம் இல்லாதவங்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. நீங்கள் சிவமாகணும்னா அதை விடுங்கன்னு சொல்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சிவமாகணும், ஆதிசிவனை நீங்கள் பார்க்கணும், நீங்கள் இறையோட ஒன்றரை கலக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் அன்புமயமாக ஒளிர வேண்டும் என்று நினைத்தால் ஜீவகாருண்யத்தை கடைபிடிங்கள்னு வள்ளல் பெருமான் அழகாக அற்புதமாக சொல்கிறார். அதுதான் அவர் என்ன சொல்கிறேன்னா, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. அது எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. அதே மாதிரி தான் திருமூல தெய்வமும் அதை தான் சொல்கிறார். அதனால் எல்லா ஞானிகளும் எல்லா முனிவர்களும் பெரியவங்க அத்தனை பேருமே, ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட பிரியமாரு, பாசமாரு, அன்பாருன்னு தான் நமக்கு சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் நீ அவன் மேலே கோவப்படு, அவனை போய் அடிச்சுட்டு வா அப்படி யாராவது சொல்கிறாங்களா? நம்ம அம்மாவை எடுத்துக்கங்க, நம்ம பாட்டி எடுத்துங்க, நம்ம தாத்தாவை எடுத்துங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அச்சோ அடிச்சிடாதப்பா அவன் பாவம், அவனை திட்டிடாதப்பா அவன் கஷ்டப்படுவான், அவனை நோகடிச்சிடாதப்பா அவன் வருத்தப்படுவான், இப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னங்கிறத நீங்கள் அடிப்படையில் பாருங்க. நீங்கள் சரி, ஓகே, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தரீங்க? பக்கத்து வீட்டு குழந்தை இப்போ அடிச்சுட்டு வேணா சொல்லி தரீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாப்பா வந்தால் அண்ணன் வந்தால் சேர்ந்து விளையாடணும், இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிட்ணும், யாரு கூட சண்டை போடக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? நீங்களும் அன்பு தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயமும் அன்பு தான், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற விஷயமும் அன்பு தான். ஆனால் அந்த அன்பை முழுமையாக நாம் அன்பாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. மேலோட்டமாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே என்னென்னா, நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்த்து தான் செய்வாங்க. இப்போ என்னுடைய பேத்தி இருக்கா, அந்த பேத்தி 2 வயசு தான் ஆச்சு அவளுக்கு. அவள் பார்த்தீங்கன்னா, நான் சாமி கும்பிடும்போது அவள் என் பக்கத்தில் உட்காந்துக்குவான். உட்காந்துட்டு அந்த 2 கையும் இப்படி வச்சுட்டு ஓம் ஐயப்பா அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுவாள். என்னுடைய பெரிய பேத்தி இருக்கா, அவள் பல மந்திரங்களே சொல்லுவாள். இந்த மந்திரங்களை அவளுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க? அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களை பார்த்து செய்கிறாங்க. அதனால நீங்க முழு அன்பா மாறி, நீங்க முழு அன்பின் வடிவமா நீங்க மாறினீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கவே வேண்டியதில்லை. அவங்க தானாகவே அன்பின் வடிவமா மாறிடுவாங்க. அப்போ அன்பின் வடிவமா மாறி ஒரு உயிர் பிற உயிர் கஷ்டப்படுறத கண்டு கண் கலங்குறான் அப்படின்னா அவன் கருணை மிக்கவனா இருப்பான். அந்த கருணையினோட எல்லை கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் வரும் பொழுது நீங்கள் தெய்வத்திற்கு அருகாமையில் இருக்கிறீர்கள். அன்பின் அருகாமையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவன் அருகாமையிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அதனால முன்னோர்கள், நம்முடைய ஞானிகள், நம்ம சிவநெறி, நம்முடைய சைவ சித்தாந்தம், இது எல்லாமே அன்பை மட்டுமே போதிக்கிறது. அந்த அன்பே சிவம் என்று போதிக்கிறது. நீங்களும் அன்பாக இருங்கள், சிவமாக மாறுங்கள். ஆதிசிவனை வணங்கி அகிலத்தை அடைவோம். நன்றி, வணக்கம்.